உடலுக்கு உழைப்பு கொடுக்குற மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன விளையாட்டுகளை கொடுங்க. ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே டிவியை பார்க்குறது. ஏன்னா மெயினாக வேற உட்காந்த இடத்துல டிவி பார்க்குறது இல்லாமல் ஸ்நாக்ஸை வேற வச்சிடணும். சாப்பிட்டுக்கிட்டே டிவியே கெதின்னு உட்காந்து வாதம், பித்தம், கபம் இந்த உணவு இருக்கு. சுவையும் விட்டுட்டு வெறும் காயை வேக வச்சுட்டு சாப்பிட்றது இதெல்லாம் அது வேற அரை உப்பு தான் வேற சாப்பிடுவோன்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் சுவைகள் எல்லாத்தையும் கட் பண்ணும்பொழுது இன்ஹேல் பண்ணும்பொழுது உங்களுடைய வயிறானது வெளியே வரணும். அதே எக்ஸேல் பண்ணும்போது வயிறானது உள்ள போகணும். இதை மட்டும் கவனிச்சுட்டு வாங்க. வணக்கம் மேடம். வணக்கம். இன்னொரு நேயர் கேட்டிருக்காங்க, எனக்கு கை கால் முடி வெள்ளையாக இருக்குது, இது மூலமாக லங்ஸ் நமக்கு என்ன சொல்ல வருதுன்ட்டு விரிவாக சொல்லுங்கன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கை கால் இருக்க முடி வெள்ளையாக இருக்கிறத விட பல பேருக்கு ப்ரௌனாக இருக்கும். அதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தோலில் பிராணன் சரியா இல்லை அப்படின்னு நம்ம உடம்பு நம்ம கிட்ட பேசுது. ஏன்னா நம்ம கை காலில் இருக்க முடிக்கு முக்கியத்துவம் யாருன்னா நுரையீரல் தான். இப்போ நுரையீரல் மூலியமா தான் நம்ம ஆக்சிஜனே அதாவது இன்ஹேல் எக்ஸேலே பண்ணுறோம். ஸோ நம்ம உடம்புல ஆக்சிஜன் சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்குது. மெயினாக தோலில் அப்படின்ற பேசுகிற மொழி தான் தோலில் இருக்க முடி ப்ரௌனாக இருக்கிறதுக்கு காரணம். அப்போ அந்த தோலில் இருக்க முடி வெள்ளையாக இருக்குது இல்லை ப்ரௌனாக இருக்குது, அது எப்படி நம்ம பிளாக்காக மாற்றலாம் அப்படின்னா, ரெகுலராக கம்பல்சரி பிராண பயிற்சி பண்ணணும். இது இல்லாமல் தேங்காய் எண்ணெயை ரெகுலராக தோலில் அப்ளை பண்ணுங்கள். பிராண பயிற்சி எப்படி பண்ணணும்னா, மோஸ்ட்லி ஒரு மூக்கில் இன்ஹேல் பண்ணி இன்னொரு மூக்கில் எக்ஸேல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த பயிற்சியெல்லாம் பண்ண வேணாம். ஜஸ்ட் நேராக உட்காந்துட்டு 2 மூக்குலையும் அட் அ டைமில் இன்ஹேல் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஹோல்டு பண்ணணும். ஸ்லோவாக 2 மூக்குலையும் எக்ஸேல் பண்ணணும். இதில் ஒரே விஷயம் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, வாயை மூடிக்கிட்டு தான் பண்ணணும். இன்ஹேல் பண்ணும்போது உங்களுடைய வயிறானது வெளியே வரணும். அதே எக்ஸேல் பண்ணும்போது வயிறானது உள்ளே போகணும். இதை மட்டும் கவனிச்சுக்கிட்டு வாங்க. அப்போ பிராணன் பர்ஃபெக்டாக உங்கள் உடம்புக்குள்ளே கரெக்டாக போகும் பொழுது தோலில் இருக்க முடியும் படிப்படியாக மாறும். ஒரே நாளில் மாறிடாது. தொடர்ந்து இந்த பயிற்சியை ஒரு 3 மாதம் தொடர்ந்து செய்யும் போது உங்களுக்கு கொஞ்சம் மாற்றம் ஃபீல் ஆகும். இன்னொரு நேயர் கேட்குறாங்க, எனக்கு 60 வயதுக்கு மேலே ஆகுது, இயற்கையோடு தான் இணைந்து இருக்கேன், அப்படி இருந்தும் எனக்கு வயிறு தொந்தரவு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 5 வருடமாக நான் மருந்து சாப்பிடுவதை நிறுத்திட்டேன். ஏன் நான் இயற்கையோடு இணைந்து இருந்தும் எனக்கு இந்த வயிறு தொந்தரவு இருக்குதுன்னு கேட்குறாங்க. 60 வயசு வரைக்கும் அவங்க இயற்கை உணவு தான் சாப்பிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஏன் வயிறு வலி தொந்தரவு வருது அப்படின்னு ஒரு மொட்டையாக கேட்டிருக்காங்க. ஏன்னா தெளிவாக கேள்வி இல்லை. இன்னும் ஒரு விஷயம், 5 வருஷமாக மாத்திரையும் போடலை அப்படின்னு போட்டிருக்காங்க. அதற்கு முன்னாடி என்ன ப்ராப்ளத்துக்கு அவங்க மாத்திரை போட்டாங்க அப்படின்றத தெரியல. அப்போ அந்த 60 வயசு வரைக்கும் அவங்க இயற்கை உணவு என்ன மாதிரியான உணவு எடுத்தாங்கன்றதும் எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. ஏன்னா நிறைய பேர் இப்போ இயற்கை சார்ந்து நிறைய பேர் மாறிட்டதுனால என்கிட்ட நிறைய பேர் பேசுகிறவங்களும், நான் ரொம்ப வருஷமாக இயற்கையோடு தாங்க இருக்கேன், நல்ல உணவுகள் தான் சாப்பிட்றேன், ஆனால் எனக்கு ஏன் இந்த தொந்தரவு வந்ததுன்னே தெரியல. அதில் எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா கை கால் மரத்து போயிடுச்சு அப்படின்றாங்க. நான் ரொம்ப வருஷமாக இயற்கையோடு தான் இருக்கேன், ஆனால் எனக்கு முதுகில் பயங்கர பெயினாக இருக்குது, எலும்புகள்லாம் தேஞ்சு போயிடுச்சு, முதுகு எலும்பெல்லாம் பயங்கரமாக வலிக்குது அப்படின்றாங்க. இன்னொரு சிலர் இயற்கையோடு தாங்க இருக்கேன், அதுக்கு பக்கவாதமே வந்திருக்கு அவங்களுக்கு, ஏன் அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. அதற்கு முக்கிய காரணம் இயற்கையாக இருக்கிறாங்க. என்ன மாதிரியான உணவு எடுக்கிறீங்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டோம்னா, நான் காலையில் வெறும் பழம் மட்டும் எடுத்துப்பேங்க, மதியம் கொஞ்சம் பவுல் ஃபுல்லாக காய்கறி ஏதாவது ஒரு நாளைக்கு ஒரு காய்கறியை வேக வச்சு சாப்பிட்றோம். நைட்டுக்கு ஏதாவது எள் உருண்டை இல்லைன்னா சத்து மாவு உருண்டை இதை சாப்பிட்டுட்டு நான் தண்ணி குடிச்சு படுத்துருவாங்க. இவ்வளோ தாங்க என்னுடைய லைஃப் ஸ்டைலை, நான் ரொம்ப கூட சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல உணவா அப்படின்னா நிச்சயமாக கெட்ட உணவு. நீங்கள் தனிப்பட்ட முறையில் காய்கறி சாப்பிட்றது, கீரை சாப்பிட்றது ஆரோக்கியம். பட் ஆனால் நீங்கள் அது ஒரு டிஷ்ஷை ஒரு உணவாக நீங்கள் உடம்புக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அது முற்றிலும் உடம்பு ஸ்பாயில் பண்ணிடும். இந்த மாதிரி உணவு எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு கை கால் மரத்து போகிறதா இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு அந்த பக்கவாதம் வரதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. ஏன்னா நரம்புகள் நல்லா ஆக்டிவேட் ஆகணும் அப்படின்னா நல்ல காரச்சாரமான லைட்டாக புளிப்பு உணவுலாம் நம்ம உடம்புல, மெயினாக துவர்ப்பு உணவுகள்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புல நல்ல ரத்த ஓட்டமே இருக்கும். இந்த மாதிரி அனைத்து சுவையும் விட்டுட்டு வெறும் காயை வேக வச்சுட்டு சாப்பிட்றது இதெல்லாம் அது வேறு அரை உப்பு தான் வேறு சாப்பிடுவோன்றாங்க. இந்த மாதிரி நீங்கள் சுவைகள் எல்லாத்தையும் கட் பண்ணும்பொழுது உடம்புல நோய் தேங்கியே தான் நிற்கும். அதுவும் 60 வயசுக்காரவங்களுக்கு வயிறு தொந்தரவு இருக்குது அப்படின்னா அப்போனா கம்பல்சரி அவங்களுக்கு பசி எடுக்காது. ஒருவேளை பசி எடுக்கிறதே அபூர்வமாக இருக்கும். ஆனால் நம்ம எல்லா மைண்டில் என்ன ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படின்னா 3 வேளை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும், காலையில் மதியம் நைட்டு சாப்பிடணும், இதுக்கு நடுவில் ஸ்நாக்ஸ் சாப்பிடணுன்ற மைண்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கை முறை ஃபாலோ பண்ணும் பொழுது உங்கள் வயிறு மேலும் மேலும் தொந்தரவாயிட்டே இருக்கும்னா, 3 வேளை சாப்பிட்றேன் ஆனால் நான் நல்ல உணவு தானே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 வேளை சாப்பிட்றீங்க ஆனால் அது பசி எடுத்து சாப்பிட்றீங்களா அப்படின்னும் போது தான் அது கேள்விக்குறியாக இருக்கும்.
ஸோ அதனால் பசி எடுத்து ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க. நல்லா பசிக்குதுங்க, நான் வெறும் ஒரு பவுல் வந்து ஒரு காய்கறி, ஒரு கேரட்டோ இல்லை ஏதோ ஒரு காய்கறி வேக வச்சு சாப்பிட்ற நல்ல உணவானா நிச்சயமாக நல்ல உணவு கிடையாது. நல்லா பசிக்குதா, அறுசுவை நிறைந்த உணவு தான் ஆரோக்கியமானது. நல்லா ஒரு குழம்பு, கூட்டு, பொரியல், லைட்டாக ஸ்வீட்டு, கொஞ்சம் ஊறுகாய், இந்த மாதிரி அறுசுவை கலந்த உணவுகள் சாப்பிடும்போது அது நிச்சயமாக ரத்தமாக மாறும். 60 வயசுக்காரவங்களுக்கு இயற்கையோடு இருந்து இந்த வயிறு தொந்தரவுலாம் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அவங்களுக்கு என்ன என்னால் கைட் பண்ண முடியுமோ, என்ன ப்ராப்ளம்ன்றதை பார்த்துட்டு சொல்யூஷன் சொல்கிறேன். இப்போது நிறைய பேர் சிறு வயதிலேயே கண்ணுக்கு சிகிச்சை எடுத்துகிட்டு வராங்க. அதுக்கு ஒரு சிறந்த உணவு முறையும் எக்ஸசைஸும் சொல்லுங்கள் மேடம். நம்ம கண்களுக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப அற்புதமானது. இது யார் வேணாலும் செய்யலாம். ஜஸ்ட்டு உங்களுடைய மூக்கு நுனியை பார்க்கணும். எவ்வளோ நேரங்க பார்க்கலாம் அப்படின்னா வித்தின் ஒரு செகண்ட் உங்கள் மூக்கு நுனியை பாருங்கள். அதே மாதிரி ஒரு செகண்ட் கண்களை க்ளோஸ் பண்ணணும். எப்படி செய்ய போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு உங்கள் மூக்கு நுனி ஒரு சிலருக்கு இந்த மூக்கு நுனி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் விரலை வச்சுட்டு மூக்கு நுனியை பார்க்கணும். நான் வந்து இப்போ விரலை வச்சு காட்டுறேன். ஜஸ்ட்டு உங்கள் மூக்கு நுனியில் விரலை வச்சுட்டு உங்கள் மூக்கை பார்க்கணும். ஒரு செகண்டுக்கு அப்புறம் கண்ணை பொறுமையாக மூடிக்கிறோம். திருப்பி அதே மாதிரி மூக்கை பார்க்குறோம். திருப்பி கண்ணை மூடுறோம். இந்த ப்ரொசீஜரை ஒரு நாளைக்கு ஒரு 50 தடவையும் குறையாம செய்யலாம். எனக்கு மூக்கு விரலை வைக்காமே எனக்கு மூக்கு தெரியுதுன்னா நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இப்போ நான் விரலை வைக்காமையே பண்ணி காட்டுறேன் பாருங்க. மூக்கை பார்க்குறேன், கண்ணை முடிக்கிறேன், மூக்கு நுனியை பார்க்குறேன், கண்ணை முடிக்கிறேன். இதை நீங்கள் ஆரம்பத்தில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு செகண்டே போதுமானது. உங்களுக்கு நல்ல பயிற்சி ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா 1 நிமிஷம் பார்க்கலாம், 2 நிமிஷம் வரைக்கும் தாராளமாக பார்க்கலாம். ஏன்னா ஆரம்பத்தில் செய்யும் பொழுது ஃபஸ்ட்டு நீங்கள் மூக்கு நுனியை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இந்த இடமெல்லாம் பயங்கரமாக வலியாக இருக்கும். அதாவது இந்த பித்தப்பை, கல்லீரல் போகிற சக்தியோட பாதை எல்லாமே நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த இடத்துல தான் இருக்கும். நீங்கள் இந்த இடத்துல நரம்புகளை ஆக்டிவேட் ஆகும் பொழுது கம்பல்சரி இந்த இடம்லாம் ஓவராக பெயினாக இருக்கும். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மூக்கை பார்த்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு பெயின் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட்டு கண்ணை முடிக்கும். அந்த பெயின் போனோடனே திருப்பி நீங்கள் அந்த ப்ரொசீஜரை ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ பண்ணிகிட்டே வரலாம். ஏன்னா கண் நரம்புகளுக்கு இது ரொம்ப ரொம்ப அற்புதமான பயிற்சி. உணவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கைப்பிடி புதினா, லெமன், நல்லா மிக்சியில் அந்த புதினாவை நல்லா அரைச்சிடுங்க. இல்லை கையிலேயே நல்லா கசக்கிட்டாலும் ஓகே. அதில் நல்லா லெமன், இனிப்பு வேணுன்றவங்க நாட்டு சக்கரை அல்லது கல்லுப்பு இதை போட்டு கலந்துட்டு அந்த பானகத்தை குடிச்சு பாருங்க. உங்களுடைய கண்கள் எப்பவுமே ஒரு வித பிரகாசமாகவே இருக்கும். நம்ம எல்லோருக்கும் தெரியும் அறுசுவை உணவுன்னு ஒன்று. அந்த அறுசுவை உணவு ஒவ்வொரு உறுப்பையும் சார்ந்து இருக்குது. அப்படி இருக்கிறப்ப ஒரு உறுப்புக்கு ஒரு சுவை குறைவாக இருக்குதுன்னு நம்ம எப்படி அதை தெரிஞ்சுக்கலாம்? அதுக்கு ஏதாவது அறிகுறி இருக்கா மேடம்? நம்ம நாக்கில் சுவைகள் மூலியமாகவே நம்ம உடம்புல எந்த உறுப்பு பலவீனமாக இருக்குது, இல்லை எந்த சுவை நம்ம கேட்குது அப்படின்றத உணர முடியுமானா தாராளமாக உணர முடியும். ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே ஒரே ஒரு சுவைக்கு மட்டும் அடிமையாயிருக்கும். அதாவது எனக்கு ஸ்வீட் பிடிக்கும்னா நான் ஸ்வீட்டே தான் சாப்பிடுவேன். வேறு எந்த சுவை வச்சாலும் என் நாக்குக்கு பிடிக்காது. அதுவே எனக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா நான் காரம் மட்டும் தான் விரும்பி சாப்பிடுவேன். உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிட்டாவே எனக்கு ஒத்துக்கலை, பிடிக்காது அப்படின்வாங்க. ஏன்னா நம்ம நாக்கை வந்து ஒரு சுவைக்கு அடிமையாக்கி வச்சுருக்கோம். அதனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் யாருக்குமே எந்த சுவை உடம்புல பலவீனம்ன்றதை கரெக்டாக கணிக்க முடியல. ஏன்னா நான் ஒரு பேஷண்ட்டை பார்க்கும்போது அவங்க என்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான். நம்ம நாக்கு என்ன சுவை பிடிக்குதோ அதை தானே சாப்பிடணும், மருந்துன்னு சொன்னீங்க. என் நாக்குக்கு வந்து ஸ்வீட் ரொம்ப பிடிக்குது, அப்போ அது நல்ல விஷயம் தானே, நான் ரெகுலராக ஸ்வீட் சாப்பிட்றது என் உடம்பு ஆரோக்கியமாக தானே இருக்கணும், ஏன்னா நாக்கு அந்த ஒரு சுவை தானே கேட்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. நான் அவங்களுக்கு சொன்ன பதில் என்ன அப்படின்னா, அதாவது இப்போ ஒரு சிகரெட் பிடிக்கிறாரு, நான் டீ குடித்தோன்னே சிகரெட் பிடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சிலர் சாப்பிட்டோன்னே சிகரெட் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அந்த சிகரெட் அவங்க பிடிக்கல அப்படின்னா அன்னைக்கு வந்து அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், தலைவலி இருக்கும். அப்போ சிகரெட் பிடிக்கிறாங்க அது நல்லதா அப்படின்னா அது கெடுதல். இன்னொரு சிலர் பார்த்தா நான் வந்து நைட்டு சரக்கு சாப்பிட்டாதான் எனக்கு தூக்கம் வரும்ன்ற மென்டாலிட்டியில் இருப்பாங்க. அவங்கள சரக்கு சாப்பிடாம விட்டு பாருங்க, தூக்கமே வரலன்னுவாங்க. அப்போ உடம்புக்கு சரக்கு நல்லதா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஏன்னா அந்த செயற்கையாக உடம்ப மாற்றிட்டாங்க. சிகரெட் குடித்தாதான் உடம்பு நல்லா இருக்கும், அதே சரக்கு சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும்ன்ட்டு செயற்கையாக உடம்ப மாற்றிட்டதுனால அந்த உடலானது அதே சுவையை கேட்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி தான் நீங்கள் நாக்குக்கும் இந்த மாதிரி செயற்கையாக அந்த சுவையை கொடுத்து செயற்கையாக அதை வந்து பழக்கப்படுத்திருக்கீங்க. அதனால தான் உங்களுக்கு அப்படி இருக்குது. ஸோ இனிப்பை ஃபஸ்ட்டு கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன்.
சரிங்க, எனக்கு காரமே பிடிக்காது, இனிப்பு தான் நான் சாப்பிட்டு பழகிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி ஒரு ஒரு 10 நாள் என்ன பண்ணணும்னா இனிப்பே பார்க்கக்கூடாது. நல்லா காரச்சாரமாக சாப்பிடுங்க. ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் வந்து காரம் எடுக்கும்பொழுது நாக்கெல்லாம் எரியிற மாதிரி இருக்கும். ஆனால் அதை ரெகுலராக நீங்கள் எடுக்கும்பொழுது நாக்கு அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா அளவுக்கு அதிகமாக நீங்கள் இனிப்பு எடுத்தீங்கன்னா உங்களுடைய மண்ணீரல் ரொம்ப ரொம்ப கெட்டு போயிட ஆரம்பிக்கும். அதாவது டேப்னஸ் அப்படியே தேங்கி போயிடும். அந்த மண்ணீரல் வந்து ரொம்ப சொதன்னு ஆக ஆரம்பிச்சிடும். அதனாலேயே தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும். உங்களுடைய நாக்கு என்ன சுவை கேட்குதுன்றத இந்த காலகட்டத்தில் யாராலையும் கணிக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே செயற்கை நிறமூட்டிகள், செயற்கை சுவைக்கு அடிமையாயிட்டோம். இதை எப்படி நீங்கள் பர்ஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் அதனால தான் என்கிட்ட பேஷண்ட் வர்ற எல்லாருக்குமே நான் கம்பல்சரி ஒரு வாரம் கொடுக்குற உணவு பழையது சின்ன வெங்காயம் தான். காலையில் ஒரு 5 சின்ன வெங்காயத்தை கடிச்சிட்டு பழைய கஞ்சியை குடிக்க சொல்வேன். ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் உணவு எடுக்கும்பொழுது அந்த கஞ்சியில் நிறைய ப்ரோபயாட்டிக் இருக்குது. சின்ன வெங்காயத்துலையும் நிறைய ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்ம உடம்புல வந்து ஒரு செயற்கையாக நம்ம வந்து ஒரு தவறான விஷயத்த உடம்புக்கு புகுத்திருப்போம். அந்த விஷயத்த இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ளஸ் ப்ரோபயாட்டிக் வந்து சமன்படுத்த ஆரம்பிச்சிடும். இதை சமன்படுத்தும் போது நீங்கள் ஒரு வாரம் கரெக்டாக எடுத்தீங்கன்னா அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்கள் நாக்கு என்ன சுவை குறைபாடு இருக்குன்றத பர்ஃபெக்டாக கொடுக்க ஆரம்பிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு வாரம் இல்லை 2 வாரம் கழிச்சு நிறைய பேருக்கு ஜுரம் கூட வந்திருக்கு. நாக்கெல்லாம் கசக்குதுங்க, வாயே கசக்குது அப்படின்வாங்க. அப்போ லிவர் வந்து அளவுக்கு அதிகமாக சூடாயிருக்கு அப்படின்னு நம்ம உடம்பு பேசுது. இன்னொரு சிலருக்கு நாக்கில் பயங்கரமாக உப்பு சுவை தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்படின்வாங்க. அப்போ கிட்னி அங்கே பலவீனமாக இருக்குன்னு அதற்கேற்ற ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ நம்ம கம்பல்சரி இப்போ உங்களுக்கு என்ன சுவைன்னு தெரியல அப்படின்னா ஒரு வாரம் கண்டிப்பாக சின்ன வெங்காயம் ப்ளஸ் பழையது கஞ்சி தண்ணியை நீங்கள் எடுத்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு எப்படின்றத பர்ஃபெக்டாக தெரிய ஆரம்பிக்கும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நாக்கில் வந்து இனிப்பு சுவை கேட்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மண்ணீரல் பலவீனத்தால் இனிப்பு சுவை கேட்குதா, இல்லை மண்ணீரல் வந்து அளவுக்கு அதிகமாக வெந்து போயிருக்கு அதனால இனிப்பு சுவை கேட்குதா அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ மண்ணீரலில் சக்தி குறைபாடாக இருக்கும்போது நம்மளுக்கு இனிப்பு சுவை கேட்குது, அது நார்மல் இயற்கை. அந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் இனிப்பு சாப்பிட்டீங்கன்னா ஒரு 2 வாய் சாப்பிடுவீங்க, இல்லை ஒரு 3 வாய் இனிப்பு சாப்பிட்றீங்க. அதற்கு மேலே உங்களுக்கு திகட்ட ஆரம்பிச்சிடும், அதுக்கு மேலே உங்களுக்கு பிடிக்காது. இதுதான் உண்மையாக மண்ணீரல் பலவீனமாயிருக்கு. ஸோ நம்மளுடைய நாக்கு மூலயமா இனிப்பு சுவையை கேட்குது, நம்ம கொடுத்தோன்னே சரியாயிடும். அதுவே மண்ணீரல் ரொம்ப பலவீனமாயிருக்கு, அதாவது வெந்து போயிருக்கு, இல்லை வந்து ஒரு டேப்னஸ் அவிஞ்சு போயிருக்கு, அந்த டைமில் நீங்கள் இனிப்பு வந்து கேட்குது, நாக்கு எனக்கு இனிப்பு தான் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் எப்படி இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா, எவ்வளோ சாப்பிட்டாலும் உங்களுக்கு தீரவே தெரியாது அந்த ஆசை. சட்டியில் போட்டு சாப்பிடுவீங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, கடையில் போய் 1 கிலோ இனிப்பை வாங்கிட்டு வந்து நான் ஒரு ஆளே சாப்பிடுவேன், எனக்கு 2 கிலோ கொடுத்தா கூட நான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், எனக்கு 3 வேளை இனிப்பே வச்சா கூட போதுமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா உடம்புல அந்த மண்ணீரல் ரொம்ப பலவீனமாக இருக்குது. பலவீனம்ன்றதோட ரொம்ப டேமேஜாக இருக்குன்னு நம்ம உடம்பு பேசுது. ஆனால் அளவாக சாப்பிட்றீங்க, உடம்பு போதும்னு சொல்லுதுன்னா மண்ணீரல்ல அந்த இனிப்பு சுவை குறைபாடாக இருக்குது, அது நம்ம நாக்கு மூலியமா கேட்குது, அதை கொடுத்தோன்னே அது சமனாயிடும். ஆனால் அளவுக்கு அதிகமாக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அங்கே மண்ணீரல் ரொம்ப பலவீனமாயிட்டே இருக்குது, வெந்து போயிட்டே இருக்குது. நீங்கள் இதை தொடர்ச்சியாக எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நாளடைவில், இப்போ உங்களுக்கு தெரியாது, ஒரு 5 வருஷம் ஆகலாம், இல்லை ஒரு 10 வருஷம் கூட ஆகலாம். அதற்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா எப்பவுமே ஒரு ஒரு மந்தத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும், எப்பவுமே ஒரு திம்முன்னு இருந்துகிட்டே இருக்கும், ஒரு சுறுசுறுப்பே இருக்காது. ஆரம்பத்தில் அது பெருசாக தெரியாது, நாட்கள் ஆக ஆக ரொம்ப ஒரு வித மந்தமா இருக்கும். ஒரு எந்த ஒரு வேலை செஞ்சாலும் ஒரு எனர்ஜெட்டிக்காவே இருக்காது. இது இல்லாமல் ரொம்ப முக்கியமானது, இந்த இடத்துல ஒரு வித பெயின், மோஸ்ட்லி வந்து லெஃப்ட் சைடு வந்து பெயின் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ கம்பல்சரி இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நம்ம நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பழையது கஞ்சி தண்ணியோட சின்ன வெங்காயம் ஒரு வாரம் சாப்பிடுங்க. உங்க உடம்பு எப்படி இருக்குன்றதை உங்க உடம்பே உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கும். அதற்கேற்ற மாதிரி நீங்க சுவைகளை கொடுக்கும்போது உங்க உள்ளுறுப்புகள் தன்னைத்தானே புதுப்பிக்க ஆரம்பிக்கும். ஆயில் பாத் நல்லதுன்னு சொல்கிறீங்க, அதை நம்ம எப்படி எடுக்கலாம்? ஒரு சிலருக்கு சூடு உடம்பு சொல்லுவாங்க, ஒரு சிலருக்கு நார்மல் தான் சொல்லுவாங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரியா இல்லை வேறு வேறு மெத்தடா மேடம்? பாடி ஹீட்டாக இருக்கிறவங்க தாராளமாக எண்ணெயை நார்மலாகவே தேய்ச்சி குளிக்கலாம். ஒருவேளை உடம்பு சீதளமாக இருக்குது, ரொம்ப குளுமையான உடம்பு, இல்லை வந்து ரொம்ப சளி கட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அவங்களும் தாராளமாக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கலாம். அவங்க எப்படி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னா, நல்லெண்ணெயை கொஞ்சம் அடுப்பில் ஊற்றி வைக்கிறீங்க கடாயில், அது லைட்டாக சூடானவுடனே ஒரே ஒரு பூண்டு பல்ல நசுக்கி போடுங்க. அது அந்த சூடு எண்ணெயில் போட்டவுடனே அப்படியே லைட்டாக புறப்புறன்னு பொரியும். அந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஓட்டை இல்லாதது, காம்போட முழுசாக இருக்கணும், அந்த காஞ்ச மிளகாவும் அதில் போடுங்க. அதுவும் லைட்டாக அப்படியே புறப்புறன்னு பொரிஞ்சோடனே சின்னதாக இஞ்சி துண்டு அப்படி நசுக்கி போடுங்க. அதுவும் பொறுப்புறன்னு பொரிஞ்சோடனே சும்மா ஒரு 4 அரிசியை போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. சாதா சாப்பாட்டு அரிசியை சும்மா ஒரு 4 அரிசி அப்படி போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் மஞ்சத்தூள் போட்டுருங்க. நல்லா ஆறிடணும், ரொம்ப ஆற வேணாம், நல்லா கொஞ்சம் கை வைக்கிற அளவுக்கு வெதுன்னு இருக்கிற சூட்டில் எடுத்து உச்சந்தலையிலேருந்து உடம்பெல்லாம் தேய்ச்சி தாராளமாக குளிக்கலாம். அதனால்
உடம்பு சூடாக இருக்கிறவங்க இல்லை குளுமையாக இருக்கிறவங்க யார் வேணாலும் குளிக்கலாம். குளுமையாக இருக்கிறவங்க எண்ணெயை காய்ச்சி குளிங்க. ரொம்ப சீதனம் பிடிச்சிருக்கு, ரொம்ப தலை பாரமாக இருக்குது, சளி பிடிச்சிருக்கு, ஆனால் ரொம்ப பாடியும் ஹீட்டாக இருக்குது, எண்ணெய் தேய்ச்சி எப்படி குளிக்கணும்னா கம்பல்சரி இந்த நான் சொன்ன பொருள்லாம் போட்டு காய்ச்சி குளிங்க. அவங்க தலையில் எப்படி எண்ணெய் வைக்கணும் அப்படின்னா, ஒரே ஒரு சொட்டு எடுத்து உச்சந்தலையில் அந்த ஒரு ட்ராப் பட்டோன்னா விருன்னு சுருக்குன்னு ஏறணும். அந்த சூட்டில் நம்ம உச்சந்தலையில் கொதிக்க ஊற்றிடக்கூடாது. எண்ணெயை காய்ச்சிட்டு ரொம்ப சளி இருக்கிறவங்க ஸ்பூனில் கொஞ்சமாக அதை கை வச்சாலும் அந்த சூடு தெரியணும். நல்லா அந்த சூட்டில் ஒரே ஒரு சொட்டு உச்சந்தலையில் போட்ட அடுத்த செகண்ட் உடம்பு ஃபுல்லாக விருன்னு ஒரு சுருக்குன்னு இருக்கும். நான் கரெக்டாக சொல்லிடுறேன், சூடாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் அந்த சூடு நிலைக்கு கம்மியாக ஆறி போனதுக்கும் கொஞ்சம் மேலே அந்த சூடான ஸ்டேஜில் ஒரே ஒரு சொட்டு ஊற்றின அடுத்த செகண்ட் உடம்பெல்லாம் விறுவிறுன்னு அப்படியே ஒரு ரத்த ஓட்டம் போன மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு சொட்டு ஊற்றி அடுத்த செகண்ட் அரைக்கிடுங்க. அப்புறம் உடல் முழுவதும் நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த உடம்புக்காரவங்களாக இருந்தாலும் இந்த ஆயில் பாத்தால் உடம்புல உங்களுக்கு எந்த வித பாதிப்பும் வராது. இன்னொரு நேர் கேட்குறாங்க, சித்த மருத்துவத்தில் வாதம் பித்தம் கபம் இருக்கிறவங்களுக்கு காலையில் இஞ்சும் மதியம் சுக்கும் இரவு கடுக்காய் எடுக்க சொல்கிறாங்க. எதனால் அப்படி எடுக்க சொல்கிறாங்க? எல்லோரும் அது மாதிரி எடுக்கலாமா? அப்படி எடுக்கிறதுனால என்னென்ன பயன்கள்னு கேட்குறாங்க. ஆமாம், காலையில் இஞ்சி, மதியம் சுக்கு, இரவு கடுக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வாதம் பித்தம் கபம் இந்த உணவு இருக்கு. இந்த உணவு ப்ளஸ் இதே மாதிரி காலையில் வாத உடம்புக்காரவங்க கம்பல்சரி இஞ்சி எடுத்துக்கோங்க. மதியம் பித்த உடம்புக்காரவங்க மதியம் சுக்கு எடுத்துக்கோங்க. இரவு கபம் உடம்புக்காரவங்க கம்பல்சரி கடுக்காய் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. இது கரெக்டா அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் கரெக்டானது. பட் நம்ம எடுத்துக்கிற விதம் தவறாக தான் சொல்லியிருக்காங்க. எதை வச்சு சொல்றேன் அப்படின்னா, ஏன்னா நம்ம நைட் நல்லா சாப்பிட்டுட்டு படுக்கிறோம். காலையில நம்மளுக்கு உடம்புல இருக்க கேஸ் கழிவுகள் வெளியேறினாதான் உடம்பு ஃப்ரீயா இருக்கும். ஸோ காலையில நம்ம உடம்புல இருக்க வாதங்கள் கெட்ட வாதங்கள் வெளியேறி மோஷன்லாம் ஃப்ரீயா போயிடுச்சுன்னா நம்ம அந்த நாட்களை ஈஸியா கிடக்கலாம். ஸோ அதனால நீங்க நைட் என்ன பண்ணணும்னா கடுக்காயை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மறுநாள் காலையில உங்க உடம்பு லேசா இருக்கும். சரி, காலையில நீங்க கடுக்காய் எடுத்துக்கிட்டோம், காலைல உடம்பெல்லாம் ஃப்ரீ ஆயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் நீங்க இஞ்சி போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா, காலையில எடுக்கிற இஞ்சி எதுக்கு அப்படின்னா பித்த உடம்புக்காரவங்க, அதாவது மதிய உணவு. மதியம் ஏன்னா வெயில் ஓவரா ஏற ஆரம்பிக்கும், 12 மணிக்கு மேல உச்சி வெயில் ஏற ஆரம்பிக்கும். ஸோ பித்த உடம்புக்காரவங்க உடம்பு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கும். ஸோ காலையில இஞ்சியோட கொஞ்சம் கருப்பட்டி கலந்து சாப்பிடும் பொழுது மதியம் அந்த பித்த உடம்புக்காரவங்க உடம்பு லேசா இருக்கும். சரி, அதுவே எனக்கு கப உடம்பு இருக்கிறவங்க அப்படின்னா நைட்டாக என்ன சூரியன் மறைய ஆரம்பிக்கும். ஸோ உடம்புல குளுமை அடைய ஆரம்பிக்கும். அப்போ அந்த கப உடம்புக்காரவங்க அதை சமன்படுத்துறதுக்கு மதியானத்துக்கு மேலே, அதாவது மாலை ஒரு 4-5 மணிக்கு சுக்கு மல்லி காப்பி இதை போட்டு குடிக்கும் பொழுது நைட் ஏன்னா சுக்கு மல்லி காப்பி குடிச்சிங்கன்னா உடம்பு கொஞ்சம் சூடாகும். ஸோ நைட் அந்த ஈரத்தன்மைக்கு உடம்பு கதகதப்பாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரொசீஜரில் இருக்கிறது நல்லது. நீங்கள் நைட் எடுக்கிற கடுக்காய் கபத்துக்கான உணவு கிடையாது, வாதத்துக்கான உணவு. காலையில் எடுக்கிற அந்த இஞ்சி வாதத்துக்கான உணவு கிடையாது, பித்தத்துக்கான உணவு. மதியம் எடுக்கிற அந்த சுக்கு பித்தத்துக்கான உணவு கிடையாது, கபத்துக்கான உணவு. நீங்கள் அந்த டைமில் இதை மாதிரி எடுக்கும்பொழுது சிறப்பாக இருக்கும். சரி, இதை நான் தினமே இதே மாதிரி எடுக்கலாமா அப்படின்னா இதுதான் ரொம்ப முற்றிலும் தவறு. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் அளவுக்கு மீறினால் அமுதம் நினச்சின்னு அதை நான் பல இடத்துல சொல்லியிருப்பேன். ஸோ ஒரு 10 நாள் இந்த ப்ரொசீஜர் எடுத்துக்கோங்க. எனக்கு வாதமா, எனக்கு பித்த உடம்பா, கப உடம்பானே எனக்கு எதுவுமே தெரியலங்க, நான் எப்படிங்க பண்ணுறது அப்படின்னா கம்பல்சரி ஒரு 10 நாள் எடுங்க. அதுக்கப்புறம் நடுவில் ஒரு 10 நாள் கேப் விட்டு திருப்பி எடுத்துக்கோங்க. இல்லை 1 மாதம் எடுக்கிறீங்களா, 1 மாதம் கேப் விட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. எப்போவுமே எனக்கு பயங்கரமாக வேர்த்து ஊற்றுங்க, ரொம்ப நான் ஏசியில் இருந்தால் கூட எனக்கு வேர்த்து ஊற்றும் அப்படின்னா கம்பல்சரி அவங்க காலையில் இஞ்சி கருப்பட்டியை ரெகுலராக ஒரு 1 மந்த் ரெகுலராக எடுக்கிறது சிறப்பு. இன்னும் ஒரு சிலர் பார்த்துருப்பாங்க, காலைல எனக்கு மோஷனே போகாது, கேஸாக தான் வெளியேறுது அப்படின்னா அவங்க கம்பல்சரி கடுக்காய் நைட் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, வெயில் போக ஆரம்பிச்சிச்சுனாவே எனக்கு ஒரு வித குளிர் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கம்பல்சரி சுக்கு மல்லி காப்பி ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருந்தாவே போதுமானது. ஸோ உங்க உடம்பு எப்படியோ அதற்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து எடுக்காம ஒரு 10 நாள் எடுத்து 10 நாள் கேப் விட்டீங்கன்னா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். இன்னொரு நேர் கேட்டிருக்காங்க, தன்னோட குழந்தைக்கு 3 வயசு ஆகுது. ஒரு சில நேரத்தில் மூக்குலையும் ஒரு சில நேரத்தில் வாயிலும் மூச்சு விடுறதா சொல்கிறாங்க. இது சரியா தவறா மேடம்? 3 வயசு குழந்தை வாயிலையும் மூச்சு விடுது, கொஞ்ச நேரம் மூக்குலையும் மூச்சு விடுது, இது எதாவது ப்ராப்ளமா அப்படின்னா இது ஒன்றும் பெரிய தொந்தரவு கிடையாது. ஆனால் இதுவே தொடரக்கூடாது. நிறைய குழந்தைங்க பார்த்துருப்பீங்க, தூங்கும் பொழுது வாயை திறந்து மூச்சு விடுது அப்படின்னா அந்த குழந்தைக்கு பிராணன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் எப்படி ட்ரெயின் அப் பண்ணலான்னா டிவி செல் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு கம்பல்சரி வெளியே போய் விளையாட சொல்லுங்கள். வெளியே இல்லைனாலும் வீட்டுள்ளேயே விளையாடுறதுனாலும்
குழந்தை கூட நீங்கள், அதாவது தாயோ தந்தையோ கூட உட்காந்து குழந்தைங்களோட விளையாடணும். நல்லா ஓடி பிடிச்சி குழந்தைங்களோட விளையாடும் பொழுது குழந்தைங்க அந்த வாயில் மூச்சு விடுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். ஒரு சில குழந்தைங்க வாயை மூடிட்டு தான் மூச்சு விடுவாங்க. இருந்தாலும் அந்த குழந்தைங்க 24 மணி நேரமும் டிவி செல்லு இப்படிலாம் பார்க்குறாங்கன்னா கொஞ்சம் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு உடலுக்கு உழைப்பு கொடுக்குறாங்களோ அப்போ தான் மூக்குக்கு வேலை. ஏன்னா நீங்கள் உடல் வேலை செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட நுரையீரல் நல்லா மூச்சு வாங்க ஆரம்பிக்கும். ஒன்றும் இல்லை, நீங்களே கொஞ்சம் வீட்டில் ஹெவியாக வேலை செஞ்சு பாருங்களேன், எனக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு நீங்களே சொல்வீங்க. நம்ம எந்த அளவுக்கு உடலுக்கு உழைப்பு கொடுக்குறோமோ அப்போ தான் நம்மளுடைய நுரையீரலுக்கு வேலையே அதிகம். ஸோ அதனால் உடலுக்கு உழைப்பு கொடுக்குற மாதிரி குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன விளையாட்டுகளை கொடுங்க. ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டே டிவியை பார்க்குறது, ஏன்னா மெயினாக வேறு உட்காந்த இடத்துல டிவி பார்க்குறது இல்லாமல் ஸ்நாக்ஸை வேற வச்சிடும். சாப்பிட்டுக்கிட்டே டிவியே கெதின்னு உட்காந்து குழந்தைங்க பார்க்குறேன். ஏன்னா இப்போ லீவ் டைம் ஆகிடுச்சு, எல்லாரும் இதே வேலை தான் எல்லார் வீட்லேயும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு நல்லா ஓடி ஆடி விளையாட வைங்க. அப்படி ஓடி ஆடி விளையாடும் போது அவங்களோட நுரையீரல் வந்து நல்லா பம்ப் ஆக ஆரம்பிக்கும். நுரையீரலுக்கு நல்ல வேலை கொடுத்தீங்கன்னா மூக்கானது நல்ல சுவாசமாக ஆரம்பிக்கும். நல்லா அவங்க தூங்குனாங்கன்னா மூக்கில் மட்டும்தான் சுவாசம் பண்ணுவாங்க, வாயில் சுவாசம் பண்ண மாட்டாங்க. அதனால் சின்ன சின்ன மாற்றத்தை பண்ணும்போது 3 வயசு குழந்தைங்கள படிப்படியாக நம்ம இயற்கைக்கு கொண்டு வந்துடலாம். ஒரு நேர் கேட்டிருக்காங்க, கை கால் மறுத்து போகுது, அது மட்டும் இல்லாமல் விறுவிறுப்பாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதுக்கு என்ன பண்ணலாம்? ஆமாம், கை கால் மரத்து போகுது அப்படின்னாவே அந்த இடத்துல ரத்த ஓட்டம் போகலை அப்படின்னு நம்ம உடம்பு பேசுது. ஏன்னா நம்ம ஓய்வில் இருக்கும் பொழுது நம்ம எந்த வேலையும் செய்யலை, சும்மா உட்காந்து டிவி பார்க்குறோம், இல்லை சும்மா சேரில் உட்காந்துருக்கோம், எந்த கை காலையும் அசையாத நேரத்தில் அந்த ரத்தத்தை எல்லாத்தையும் நம்மளுடைய கல்லீரல், நம்ம உடம்புல இருக்க லிவர் வந்து சேமித்து வச்சுக்கும். சேமித்து வச்சு என்ன பண்ணுதுன்னா அதில் இருக்க அந்த இம்ப்யூரிட்டிஸ், அந்த கழிவுகள்லாம் க்ளீன் பண்ணி அதை சுத்தப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எந்திரிச்சு நடத்த அடுத்த செகண்ட், இப்போ நீங்கள் எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த செகண்ட் அந்த ரத்தத்தை அதற்கு தேவையான அளவு ஃப்ளோ பண்ணும். இப்போ நான் அந்த கையை அசைக்காமே வச்சிருந்தேன்னா இந்த கையில் இருக்க ரத்தம் வந்து கல்லீரல் எடுத்து வச்சுக்கும். டக்குன்னு எந்திரிச்சு நான் கையை அப்படி ஆட்டுறேன் அப்படின்னா அடுத்த செகண்ட் அந்த இடத்துல ரத்த ஓட்டம் போகணும். ஏன்னா மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க, நான் காலையில எனக்கு ஒன்றும் தெரியல, இந்த நைட்டு நல்லா தூங்கிட்டு காலைல எந்திரிக்கும் போது தான் கால் பாதம்லாம் வலிக்குது, கீழே வைக்கவே முடியல அப்படின்னும். ஏன் அப்படின்னா நீங்கள் நைட்டு படுத்தவொன்னே உங்களுடைய ரத்தத்தெல்லாம் கல்லீரல் சேர்த்து வைக்குது. காலைல எந்திரிச்சு நீங்கள் காலை அசைக்கும் பொழுது உடனே ரத்த ஓட்டம் போக முடியல. அதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய உடம்புல ரத்தம் ரொம்ப பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னு நம்ம உடம்பு பேசுது. அதாவது மரத்து போகுது, இல்லை விறுவிறுன்னு இருக்கு அப்படின்னாவே உடம்புல ரத்த பற்றாக்குறையா இருக்கு. அவங்கெல்லாம் கம்பல்சரி நான் சொல்ற மாதிரி ஒரு வாரம் தொடர்ந்து எடுத்து பாருங்க, உங்களுக்கு இதுலயே நல்ல மாற்றம் வரும். நல்லா ஒரு 10 இல்லை 20 பன்னீர் திராட்சை, கொட்டை உள்ள பன்னீர் திராட்சை, அதுல கொஞ்சம் தனியா, 2 மிளகு, 2 சீரகம், கல்லுப்பு, அதுக்கு தேவையான அளவுக்கு சின்னதா கல்லுப்பு போட்டு அரைச்சி வடிகட்டி நல்லா கொப்புளிச்சு, அதாவது கார்கிள் பண்ணி குடிச்சுக்கிட்டே வாங்க. ஒரு வாரம் சும்மா இவ்வளோண்டு போதுமானது. ஒரு வாரம் தொடர்ந்து இருங்க. இது இல்லாமல் ஒரு 11 மணிக்கா ஒரு அரை ஆப்பிள், அரை கேரட், அரை பீட்ரூட் ஜூஸா போட்டும் குடிக்கலாம், அல்லது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மென்னும் சாப்பிடலாம். இதை ஒரு வாரம் இந்த 2த்தையும் கரெக்டாக எடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு அந்த மரத்து போகிற தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். நன்றி மேடம். நேர்கள் கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே நீங்கள் ரொம்ப அருமையாக நிதானமாக பதில் அளிச்சிருக்கீங்க. இன்னும் நேயர்களுக்கு வேறு எதுவும் கேள்விகள் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதுலேயும் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நன்றி.